அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகையொட்டி அக்டோபர் 18, 19, 20 ஆகிய 3 நாட்களில் 789 கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தீபாவளிக்கு மது விற்பனையானது 438 கோடியாக இருந்தது. இந்த ஆண்டு 600 கோடிக்கு மது விற்பனை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலக்கையும் தாண்டி 789 கோடியே 85 லட்சத்துக்கு மது விற்பனை நடந்துள்ளது. அதாவது கடந்த 18ஆம் தேதியன்று 230 கோடியே 6 லட்சத்துக்கும், 19ஆம் தேதி 293 கோடியே 73 லட்சத்திற்கும், தீபாவளி அன்று 266 கோடியே 6 லட்சத்திற்கும் என மொத்தம் 789 கோடியே 85 லட்சத்திற்கு மது விற்பனை நடந்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று நெல்லை சென்னை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து இன்று அக்டோபர் 22ஆம் தேதி இரவு 11:55 மணிக்கும், மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து அக்டோபர் 23ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தீபாவளி முடிந்த பிறகு நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் அக்டோபர் 21 நேற்று முதல் அடுத்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை விநியோகிக்க வேண்டும் என அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் கூட்டுறவுத்துறை அறிவுறுத்தியும் உள்ளது. எனவே பொதுமக்கள் விரைந்து சென்று அடுத்த மாதத்திற்கான ரேஷன் பொருட்களை இப்போதே பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும், அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான 12 முதல் 35 கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் எனவும், நவம்பர் 2025 மாத அரிசியை அக்டோபர் 2025 மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம் போல நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினையும் பெற்றுக்கொள்ளலாம் எனவும், இந்த வசதியினை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவளித்திருக்கிறார். நெல் கொள்முதல் பணிகளை தொய்வின்றி நடத்த வேண்டும் எனவும், மழையால் நெல் மூட்டைகள் சேதமடையாமல் பாதுகாக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தியும் உள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் பருவமழை தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசனையும் நடத்தினார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இதுவரை இயல்பை விட 59% மழை பதிவாகியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அதிகளவு பெய்யும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளதால் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகைக்காக அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதாவது சென்னை சென்ட்ரலிலிருந்து கோட்டயம் இடையே அக்டோபர் 22ஆம் தேதி இயக்கப்படும் சிறப்பு ரயிலானது ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதேபோன்று அக்டோபர் 23ஆம் தேதி மறுமார்க்கமாக கோட்டயத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் இயக்கக்கூடிய ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல நெல்லை செங்கல்பட்டு நெல்லை, நாகர்கோயில் சென்ட்ரலிருந்து நாகர்கோயில் ஆகிய 6 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் மழையின் வீரியம் இன்று அக்டோபர் 22ஆம் தேதி அதிகமாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம், பல மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கையும், கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், மஞ்சள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டும் உள்ளன. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அக்டோபர் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்றும், அதன் பிறகே புயல் உருவாகுமா என்பது பற்றி கணிக்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளது. இன்று அக்டோபர் 22ஆம் தேதி செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ரெட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
இந்த மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழைப்பொழிவு இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகை, காரைக்கால் ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கையும், வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மிதமான முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும், அதிகபட்ச வெப்பநிலையானது 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 8வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் தீபாவளி பட்டாசுகளால் 43 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 15 தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும், பட்டாசுகளால் வழக்கமாக ஏற்படும் தீ விபத்துகளின் எண்ணிக்கை பலத்த மழையால் இந்த ஆண்டு குறைந்துள்ளது எனவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். 9வது அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து இன்று அக்டோபர் 22 முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் இந்த கூட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்த நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. 10வது அறிவிப்பு. தீபாவளியொட்டி கோவையிலிருந்து திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லா சிறப்பு மெமோ ரயில் இன்று இயக்கப்பட உள்ளது. கோவையில் இருந்து இன்று 22ஆம் தேதி காலை 9:35 மணிக்கு புறப்படும். மறுமார்க்கமாக திண்டுக்கல்லிலிருந்து இன்று 22ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. 11வது அறிவிப்பு. மழைக்காலங்களில் மின்சாரம் குறித்து புகார் அளிக்கும் பொதுமக்களுக்கு காத்திருப்பு நேரம் 10 நொடிகளாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். மின்னகத்தில் பெறப்படும் அழைப்புகளுக்கு காத்திருப்பு நேரத்தை தற்போதுள்ள 20 நொடிகளிலிருந்து 10 நொடிகளாக குறைத்து எவ்வித அழைப்பும் விடுபடாமல் உடனடியாக இணைப்பு பெற நடவடிக்கை எடுக்க அமைச்சரான சிவசங்கர் உத்தரவளித்தும் இருக்கிறார். 12வது அறிவிப்பு. பேருந்துகளில் பயணிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர பயணச்சீட்டு விற்பனையானது வரும் 24ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை சனி, ஞாயிறு மற்றும் தீபாவளி திருநாளை முன்னிட்டு பயண அட்டைகள் விற்பனையானது வரும் 23 மற்றும் 24 ஆகிய 2 நாட்கள் நீடித்து விற்பனை செய்யப்படும் என்று போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. சென்னை மெட்ரோ பச்சை மற்றும் நீல வழித்தடத்தில் வரும் 24ஆம் தேதி வரை காலை 5 மணி முதல் மாலை 6:30 மணி வரை தண்டவாள பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதையொட்டி ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவும், 7 நிமிடங்கள் இடைவெளிக்கு பதிலாக 14 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.